ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தயாஸ் ஹேண்ட் ஒர்க். இந்த மாதிரி கூட ஒயர்ஸ் பாசி தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சமாக இருக்கிற ஒயரில் ஒரு பென் ஹோல்டர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 4 அடியில் 6 ஒயர் எடுத்து நான் 6 லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக பாசி இருந்தாலும் போதும். இப்போ ரன்னிங் ஒயரை ஓரமாக கட் பண்ணிக்கிடுங்க. இது ஓவல் ஷேப் பாசி, அதனால் ஓரமாக கட் பண்ணால் தான் இதை ஈஸியாக சொருகலாம். இதில் ஒரு 18 பாசி நம்ம சொருக வேண்டியது இருக்கும். நான் 4 அடியில் 6 ஒயர் எடுத்துருக்கிறேன். 6 ஒயர் எடுத்து 6 லைன் அடிபாகம் போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரில் தான் ஒரு 18 பாசி நான் சொருகிறேன். இது சிம்பிளாக பின்னக்கூடிய பென் ஹோல்டர் தான். ஒரு 1/4 ரோல் இருந்தாலே போதும். இப்போ 18 ஒயரை நான் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி பின்னுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் கொஞ்சமாக இடது பக்கமாக ஒயரை விட்டுட்டு 3 நம்ம பிரித்து ஒவ்வொரு பாசி நம்ம பூசணிக்காய் குடைக்கு பின்னுற மாதிரி பின்னணும். ஃபஸ்ட்டு நம்ம விட்ட ஒயரை நம்ம 2வது லைன் வரும்போது நம்ம சொருகிக்கிடலாம். இதில் நான் எணிப்படி நட் போட்டு தான் நான் பின்னுறேன். நீங்கள் கூட பின்னிட்டு மீதி ஒயர் இருந்தாலே இது பின்னிடலாம். இப்போ 3 இந்த மாதிரி நாட் போட்ட உடனே அதுக்கப்புறம் ஒரு பாசி நம்ம வச்சு பின்னணும். நான் டீலக்ஸ் ஒயர் வெள்ளை எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒயர் எடுத்துக்கிடுங்க, கலர்ஸ் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாசி நம்ம கிட்ட வச்சு அதுக்கடுத்து ஒரு 3 லைன் பின்னணும். இப்படியே தான் 3 பிரித்து ஒவ்வொரு பாசி வச்சு நம்ம பின்னணும். பாசி இல்லை அப்படின்னா நீங்கள் டீப் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி பின்னிடலாம். இந்த மாதிரி டைட்டாக பின்னிட்டு வாங்க. அதுக்கடுத்து இந்த 2 முடிச்சு கொஞ்சம் பின்னல பாசியை தள்ளிக்கிட்டு பின்னணும். இப்போ இன்னும் 2 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாசி நம்ம வச்சு பின்னணும். இந்த மாதிரியே நம்ம 2 லைன் பின்னணும். ஒவ்வொரு லைனும் ஏணிப்படி நாட் போட்டு தான் பின்ன வேண்டியது இருக்கும். இப்போ இதில் ஒரு முடிச்சு போட்டுக்கிடுங்க. இதில் ஒரு முடிச்சு, இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாசி நம்ம கிட்ட வைக்கணும். இந்த மாதிரி 3 முடிச்சு போடணும். நான் 6, அதனால தான் நான் 6 சதுரமாக போட்டிருக்கேன். 3 பிரிக்கும்போது கரெக்டாக வரும். ஒவ்வொரு பக்கமும் 2 பாசியாக வரும். ஒவ்வொரு பக்கமும் 2 பாசியாக வரும்போது மொத்தம் 16 பாசி நம்ம சொருக வேண்டியது இருக்கும். இப்போ இது 3வது முடிச்சு நான் பின்னுறேன். அதுக்கடுத்து இந்த 3 இப்படியே சுற்றிலும் ஒரு 2 லைன் நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். 2 லைனும் எணிப்படி நட் போட்டு தான் நம்ம பின்னணும். ஃபஸ்ட்டு விட்ட ஒயரை நம்ம சொருகிடலாம். இப்போ நான் 2 லைன் போட்டுட்டு நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணலை. ரன்னிங் ஒயர் உள்ளே இருந்து தான் வரும். இனிமேல் பாசி தேவைப்படாது. இப்போ ரன்னிங் ஒயர் உள்ளேருந்து வருது. இப்போ பாசி இல்லாமல் நம்ம பின்னுறோம். அதே மாதிரி பாசி இல்லாமல் ஒவ்வொரு லைனும் எண்ணிப்படி நாட் போட்டு தான் பின்னணும்.
நல்லா நெருக்கமாக பின்னணும். ஒவ்வொரு முடிச்சுக்கு இடையில தெரியாத அளவுக்கு பின்ன வேண்டியது இருக்கும். இது சிம்பிளாக பின்னக்கூடிய பென் ஹோல்டர் தான். ஈஸியாக நம்ம பின்னிடலாம். இப்போ ஒவ்வொரு லைனாக நான் ஏணிப்படி நாட் போட்டு பின்னியிருக்கேன். 5 லைன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நாம் ரன்னிங் வேறு கட் பண்ணலை, 2 எடுத்து நம்ம கிராஸாக பின்னணும். கிராஸாக பின்னிட்டு அதுக்கடுத்து ரன்னிங் வேரை வச்சு 2 லைன் பின்னணும். இந்த மாதிரி 2 லைன் பின்னணும். இந்த மாதிரி சுற்றிலும் ஏணிப்படி நாட் போட்டு 2 லைன் நான் பின்னுறேன். பின்னிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ 2 லைன் நான் மேலே பின்னிட்டு 2வது நாட்டில் சொருகியிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். இது எந்த அளவுக்கு ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு உள்ள சொருகிக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.